வணக்கம், வெல்கம் டு தி வாட்டர் தமிழ். இப்போ டெஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் 2 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா அந்த சீரீஸில் ரொம்ப எதிர்பார்த்து வந்தது வந்து நம்ம யங்கஸ்ட் பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வந்தோம். அது சாய் சுதர்சன், அப்புறம் கருண் நாயர், அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் சீரிஸ் விளையாடாமல் இப்போ வந்து விளையாடுறாங்க. கருண் நாயர் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாரு. சாய் சுதர்சன் வந்து டெபியூட் கிடச்சிருக்கு அவருக்கு இந்த மேட்ச்சில். பிரசித் கிருஷ்ணாவும் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்பொழுது ரொம்ப எதிர்பார்ப்புக்கு இடையில தான், ஏன்னா ரோஹித், விராட் கோலி, அஸ்வின் அவங்க 3 பேர் இல்லாத டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்பொழுது ரொம்ப எதிர்பார்ப்பு இடையில தான் இந்த மேட்ச் ஆரம்பிச்சது. ஓகே, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இந்தியா டீம். டே 1ல் இப்போ 2 தான், இப்போ டே 1 டே 2 2 தான் பிரிக்கலாம். டே 1ல் வந்து இந்தியா ஆதிக்கமும் இங்கிலாந்து, டே 2ல் இங்கிலாந்து ஆதிக்கமும் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதான் எல்லாமே போயிருக்கு. டே 1ல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி ஜெய்ஸ்வால் வந்து செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி சுப்மன் கில் வந்து வெளிநாட்டு பிச்சில் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டார், இந்தியா பிச்சர்ஸ் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஒரு பாடம் போகிற மாதிரி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. ரிஷப் பண்ட் வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே சரியான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது அவரும் இப்போ ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு டெஸ்ட்டில் இதுக்கு முன்னாடியே எப்போவுமே நல்லா விளாண்டுருக்காரு சொல்லியிருக்கேன். இப்போவும் அதே கண்டினியூ பண்ணுறாரு. டெஸ்ட் ஃபார்மை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அவர் T20, ஐபிஎல், ஒன் டே அது வேறு ப்ளே பண்ணுவார். இதில் டெஸ்ட் பிளேயர்னால் அவர் தனி ரகம் ரிஷப் பண்ட். அது மாதிரி தான் இந்த போன மேட்ச்சுமே இந்த செஷனில் சரியாக ப்ளே பண்ணார். அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப் பண்ட், சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் 3 பேரும் 100 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேயில் வந்து இந்தியா ஆதிக்கம் செம்மையாக பண்ணாங்க. 2வது டேயில் வந்து அப்படியே சுப்மன் கில்லும் ரிஷப் பண்ட் வந்து இறங்கி அதை கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு விக்கெட் விழுந்ததும் யாருமே சஸ்டெயின் பண்ணலை. அது கீழே வந்து 5 பிளேயர்ஸ்மே யாருமே அதை ஒரு ஸ்கோர் போர்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போகல. எல்லாருமே டெய்லர் டெஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு 50, 30 முன்னாடிலாம் பும்ராவும் சரி, ஷமியும் சரி, வார்னிஷ் போட்டு 80 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இது கொண்டே வரல. அப்படி பார்க்கும்போது ஒரு 100 ரன்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கருண் நாயர் சரி, ஜடேஜா, பும்ரா அவங்க யாருமே ஒரு 10, 20 அப்படின்னு கூட வரல. அந்த ரன் வந்தால் கூட அந்த 100 வந்துருக்கும். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸில் அந்த இன்னும் ஒரு 100 ரன் கூட அடிச்சிருந்து உங்களை ஒரு 450, 400க்குள்ளே சொல்லிட்டோம்னா ஒரு 100 லீட் வச்சு அடுத்து ஆரம்பிக்க நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி இல்லாதனால இப்போ இங்கிலாந்து பெர்ஃபார்மன்ஸுமே நமக்கு ஈக்குவலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போப் வந்து 100 போட்டிருக்காரு, டங்கர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணார், அப்புறம் ரூட் வந்து 25 அவுட் ஆகிட்டார். அது குரூப் இருக்காங்க, ஸ்டோக்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது சரி ஓகே, ஃபஸ்ட் டேயில் இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செகண்ட் டேயில் இங்கிலாந்து பவுலர்ஸ் திரும்ப கம்பேக் கொடுத்து விக்கெட்ஸ் விளாட்னாங்க. அதே மாதிரி இந்தியா கம்பேக் கொடுத்து இந்த விக்கெட்ஸ்லாம் எடுத்தால் மட்டும்தான் இந்தியா கேம்குள்ளே வர முடியும். இல்லைனா அது கொஞ்சம் பிரச்சனை தான். இல்லைனா நமக்கு கொஞ்சம் பாதகமாக தான் போகும். ஏன்னா அவங்க ரன் வந்து குயிக்காக ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்படிங்கும்பொழுது ரன் வந்து நமக்கு லீட் கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி விளாண்டாங்க விக்கெட் எடுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியா பவுலர்ஸில் பும்ரா மட்டும் தனி ரகமாக தெரிகிறாரு. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இதோட பவுலிங் ரொம்ப எடுப்படலை. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட ஃபீல்டிங் கேட்சஸ் வந்து ஒரு 3 or 2 கேட்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. டங்கெட்டுக்கும் சரி, போப்புக்கும் சரி. அப்படி கேட்ச் விட்டால் எப்படி போப்பு கேட்ச் விட்டதுனால தான் 100 போட்டிருக்காரு. இல்லைனா பும்ரா ஓவரில் நிறையா சான்சஸ் கொடுத்தாங்க, நிறையா சான்சஸ் போணுச்சு. அது சிலது கேப்பில் போணுச்சு, சிலது கை